அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பெருங்கதையினுடைய கதை மாந்திரர்களை கொடுத்திருக்காங்க. அந்த கதாபாத்திரங்கள்ல யாரு இடம்பெற மாட்டார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல தெரிவுகளை பார்ப்போம். ஆப்ஷன் ஏ மாரித்தத்தன், ஆப்ஷன் பி சதானிகன், ஆப்ஷன் சி உதயணன், ஆப்ஷன் டி நரவாணன். பெருங்கதையினுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்ற அந்த பொருண்மையில ஆப்ஷன் ஏல மாரித்தத்தன், ஆப்ஷன் பில சதானிகன், ஆப்ஷன் சில உதயணன், ஆப்ஷன் டி நரவாணன். இப்ப இந்த வினாவிற்கான விடை குறிப்பை நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்க, மாரித்தத்தனை பார்ப்போம். மாரித்தத்தன் என்பவர் யசோதர காவியம் என்ற சமண காப்பியத்துல வரக்கூடிய ஒரு அரசன். அப்ப மாரித்தத்தன் மட்டும் வரமாட்டாரு. அப்ப பாருங்க, மாரித்தத்தன் அப்படின்றவரு யசோதர காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமண காப்பியத்துல வரக்கூடியவர். அது ஐஞ்சிருங்காப்பியங்கள்ல ஒண்ணு. அப்ப இரண்டாவது நபரா சதானிகன் பாக்குறோம். பெருங்கதையில வரக்கூடிய கதை மாந்தர்கள்ல இவன் ஒருத்தன் அப்படின்ற ஒரு பதிவு வருது. அதே மாதிரி கோசாம்பி அப்படின்ற அந்த நகரத்தை தலைநகரமா கோசாம்பி நகரை தலைநகரா கொண்ட வத்தவ நாட்டை ஆண்ட ஒரு அரசன் தான் அந்த சதானிகன். அதுக்கடுத்து இந்த பெருங்கதையில வரக்கூடிய காப்பிய தலைவன் தான் யாருன்னா உதயணன். அப்ப சதானிகன் இடம்பெறாரு, உதயணன் இடம்பெறாரு. அடுத்து கடைசியா நம்ம பார்த்த நரவாணன். நரவாணன் பெருங்கதை நூல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்ற பதிவு வருது. அப்ப இந்த வினாவிற்கான விடை குறிப்பையும் வினாவையும் சேர்த்தே பார்த்திடலாம். பெருங்கதையினுடைய கதாபாத்திரங்கள் யார் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதுல ஆப்ஷன் ஏ மாரித்தத்தன் மட்டும் இடம்பெற மாட்டாரு, ஆப்ஷன் பி சதானிகன், உதயணன், ஆப்ஷன் டி நரவாணன். அதனால பி சி டி இந்த 3 தெரிவுகளும் சரி. ஆப்ஷன் ஏ மாரித்தத்தன் மட்டும் இடம்பெற மாட்டாரு. நன்றி.